மகர சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களுக்கு வெளியில் இருந்து திட்டமிட்ட ஒரு குழுதான் காரணம் என்று சொல்லி நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இதே கருத்தை இன்னும் ஒரு குழுவும் சொல்லியிருக்கிறது. எனவே அது குறித்து விரிவாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். மகர சிறைச்சாலையிலிருந்து 104 முக்கியமான சந்தேக நபர்கள், முக்கியமான கைதிகள் வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அது குறித்தும் பார்க்கலாம். அதேவேளையில் அதே சிறைச்சாலையினுடைய சுவர் ஒன்றில் எழுதப்பட்டிருந்த ஒரு வசனம் இப்பொழுது ஊடகங்களினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு மஹிந்த ராஜபக்ச தான் காரணம் என்று சொல்லி ஒரு சிறைச்சுவரில் சிங்களத்தில் எழுதப்பட்டிருந்தது. எனவே அது குறித்த செய்தியையும் பார்க்க இருக்கின்றோம். சிறைச்சாலைகள் அனைத்தும் சுத்தப்படுத்தப்பட்டு தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி நாமல் ராஜபக்ச கோரிக்கை வைத்திருக்கின்றார். அது குறித்து பார்க்கலாம். இந்த செய்திகளுடன் மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கருத்தோவிய பகுதியில் தூக்கு சம்பந்தமாக ஒரு கருத்தோவியம் ஒன்று இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் எனக்கு பெருசாக விளங்கையில் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க என்ன அர்த்தத்தில் அந்த கருத்தோவியம் வரையப்பட்டுள்ளது என்று சொல்லி. எனவே அதனையும் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். மகர சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்கள் சம்பந்தமாக நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார சில முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த சம்பவங்களை பார்க்கக்குள்ள, நடைபெற்ற விதத்தை பார்க்கக்குள்ள இது தனியே கொஞ்சம் கைதிகள் அடிபட்டு அந்த மாதிரி உருவான ஒரு பிரச்சனை மாதிரி தெரியல. இது முழுக்க முழுக்க வெளியிலிருந்து திட்டமிடப்பட்ட ஒரு செயல் என்று சொல்லி தனக்கு பலத்த சந்தேகம் உருவாகி இருப்பதாக நீதி அமைச்சரே சொல்லியிருக்கிறார். வெளியில் இருக்கிற யாரோ ஒரு குழு ஏதோ ஒரு தேவைக்காக சிறைச்சாலைகளை வைத்து இந்த மாதிரி குழப்பங்களை உருவாக்கி கொண்டே இருக்குது. சிறைச்சாலைக்குள்ள பாதுகாப்பு இல்லை, அல்லது சிறைச்சாலையை இந்த மாதிரி கொளுத்தி எரிச்சு விட்டா பிறகு அதை புனரமைக்கிறதுக்கு நிறைய நாட்கள் செல்லும். பிறகு அது வரைக்கும் கைதிகள் தப்பியோறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி கணக்க பிரச்சனைகள் இருக்குதானே. அல்லது அரசாங்கம் இந்த ஆக்களை கைது செய்து ஜெயிலுக்குள்ள கொண்டே போடுறதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கணுமோ இன்னும் தெரியல. ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியில இருக்கிற ஒரு திட்டமிட்ட குழு தான் இதற்கு பின்னால் இருக்கும் என்று சொல்லி தனக்கு சந்தேகம் இருப்பதாக நீதி அமைச்சரே சொல்லியிருக்கின்றார். எனவே இது சம்பந்தமாக புலனாய்வு அமைப்புகள் இப்பொழுது முடுக்கிவிடப்பட்டுள்ளனவாம். இது சம்பந்தமான விசாரணைகளை துரிதமாக நடத்த சொல்லி அது ஒரு பக்கம். இரண்டாவது எதிர்க்கட்சிகளால் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இப்படித்தானே நீர்கொழும்பு சிறைச்சாலையிலே பிரச்சனை வந்தது, இப்ப மகர சிறைச்சாலையிலே வந்திருக்கு என்று சொல்லி இப்ப எதிர்க்கட்சிகள் எல்லாம் குற்றச்சாட்டுகிறார்கள் தானே. ஆனா நீதி அமைச்சர் என்ன சொல்றாரு சொன்னா, அது வேற சம்பவம், இது வேற சம்பவம், ரெண்டையும் கனெக்ட் பண்ண வேணாம்னு சொல்லி. இப்ப நீர்கொழும்பு சிறைச்சாலையில என்ன நடந்தது, அங்க கைதிகளுக்கும் இடையில பிரச்சனை வந்தது. 2 குழுக்களுக்கு இடையில பிரச்சனை வந்தது என்று சொன்னா, அந்த ஒரு கைதி குழுவினர் செய்கிற அந்த சட்டவிரோதமான செயல்களை அடுத்த கைதி குழு இங்கால போலீஸ் அதிகாரிகளுக்கும் புலனாய்வு அதிகாரிகளுக்கும் போட்டு கொடுத்துட்டு சொல்லி அந்த கோவத்தில் அந்த பிரச்சனை வந்தது. அது வேற கேஸ். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா கைதிகள் அதிகாரிகளை தாக்கி இருக்கின்றார்கள். இது வேற கேஸ். எனவே ரெண்டையும் கனெக்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி நீதி அமைச்சர் சொல்லியிருக்கிறார். சிறைச்சாலைகளுக்குள்ள இட நெருக்கடி இருக்குன்றது உண்மைதான், அது ஒரு காரணம் தான். ஆனால் அது இன்றைக்கு நேற்றில், அது கனகாலமாக இருக்கிற ஒரு பிரச்சனை. ஆனாலும் கூட இந்த வெளியில் இருக்கிற திட்டமிட்ட குழு சிறைச்சாலைகளுக்குள்ள ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்காக வேணுமென்றே இதை செயல்படுத்தி இருக்கிறது என்று சொல்லி தான் சந்தேகிப்பதாக நீதி அமைச்சர் சொல்லியிருக்கின்றார். எனவே அந்த கோணத்தில் இப்போ விசாரணைகள் நடந்து கொண்டிருக்குது. அவற்றினுடைய முடிவுகளும் மிக விரைவில் தெரிய வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. யார் அந்த குழுவினர், உள்நாட்டில் இருக்கிற குழுவினரா அல்லது வெளிநாட்டில் இருக்கிற குழுவினரா, தனிய பாதாள உலக குழுவினரா அல்லது அதுக்கு பின்னால யாராவது அரசியல்வாதிகள் இருக்கிறார்களா? ஏன்னு சொன்னா எப்பவுமே பாதாள உலக குழுக்கள் தனிச்சு செயல்படுறதில்ல. அரசியல்வாதிகளினுடைய ஆசீர்வாதத்தோடையும் அவர்களுடைய சப்போர்ட்டோடையும் பாதாள உலக குழுக்களை காப்பாற்றுறதுக்கு லோயர் மேரே இருக்கணும் அதுக்கண்டு. அப்படி இருக்கும்போது அவர்கள் செயற்படலாம் தானே. எனவே இதுக்கு பின்னால் இருக்கிற அந்த டீம் யார் என்று சொல்லி இப்பொழுது துரித விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. கிட்டத்தட்ட இதே கருத்தை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் தெரிவித்திருக்கிறது. நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவைச் சேர்ந்த அதிகாரிகளும் சர்வதேச மனித உரிமை குழுவைச் சேர்ந்த அதிகாரிகளும் இந்த மகர சிறைச்சாலைக்கு நேரடியாக போய் பார்த்திருக்கிறார்கள். அப்போ போன அப்புறம் தான் அவைக்கு தெரிய வந்திருக்கு உள்ளுக்கு இவ்வளவு சம்பவம் நடந்திருக்கான்னு சொல்லி. ஏன்னு சொன்னால், இருந்த எல்லாம் அடிச்சு உடைச்செல்லாம் கொளுத்தி இதை பார்த்தா ஒரு சாதாரண சம்பவம் மாதிரி தெரியல. சும்மா 4 கைதிகளுக்கு கோபம் வந்துட்டுது, எனவே அதிகாரிகளோட முரண்படுவோம் என்று சொல்லி அப்படி உருவான மாதிரி தெரியல. இது அப்படி ஆரம்பிச்சிட்டு அதுக்கு பிறகு நல்லா திட்டமிடப்பட்டு வேணுமென்றே செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது மகர சிறைச்சாலை என்ற ஒரு சிறைச்சாலையே இருக்கக்கூடாது, அது இயங்கவே கூடாதுன்றதுக்காக, அல்லது அங்கே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் தானே, அதுகளை அழிக்கிறதுக்காகவும் கூட இருக்கலாம். எனவே உள்ளுக்குள்ள இந்த கைதிகள் அவ்வளவு வேலைகள் செய்திருக்கிறார்கள், எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிருக்கிறார்கள். எனவே இந்த மனித
உரிமை ஆணைக்குழுவை சேர்ந்த 2 மனித உரிமை ஆணைக்குழுவை சேர்ந்த அதிகாரிகள் போய் பார்த்துட்டு என்ன சொல்லிக்கணும்னு சொன்னால், இது வந்து சாதாரண சம்பவம் இல்லை, இது நன்கு திட்டமிடப்பட்டு செய்யப்பட்ட ஒரு சம்பவம் என்று சொல்லி 2 அணியினருமே சொல்லியிருக்கிறார்கள். எனவே நீதியமைச்சர் சொல்ற கருத்தை பார்க்கும்போதும் மனித உரிமை ஆணைக்குழுவை சேர்ந்த அதிகாரிகள் சொல்ற கருத்தை பார்க்கும்போதும் அந்த சந்தேகம் வந்து இன்னுமே வலுத்து கொண்டே போகிறது. எனவே என்ன நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மகர சிறைச்சாலையில் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்ட 104 முக்கியமான கைதிகள் வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆரம்பத்தில் வந்து 20 கைதிகள் மட்டும்தான் மாற்றப்பட்டது. அதுக்கு பிறகு விசாரித்து பார்த்தா இன்னும் எக்கச்சக்கமான ஆட்கள் எல்லாரும் வந்து வடிவா பிளான் பண்ணி செயல்பட்டிருக்கணும். மொத்தமாக 104 பேர் ஒரே இடத்துல வச்சிருந்தா தான் பிரச்சனை. ஒரே இடத்துல வச்சிருந்தா நீங்கள் சங்கம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு அமைப்பு ஒன்று சேர்ந்து அதுக்கு வந்து பிளான் பண்ணுவீங்க. எல்லாரையும் பிரித்து விடுவோம் என்று சொல்லி அங்கே கொஞ்சம் இஞ்ச கொஞ்சம் என்று சொல்லி பல இடங்களுக்கு பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி பிரித்தா தான் உடனடியாக வந்து அமைதியை கொண்டு வர முடியும் என்று சொல்லி இதே சிஸ்டம் வந்து நீர்கொழும்பு சிறைச்சாலையில் வந்து ஃபாலோ பண்ணப்பட்டது. அங்கிருந்து நாடு முழுக்க நாட்டினுடைய பல பகுதிகள் அங்கால மட்டக்களப்பிலிருந்து இங்கால யாழ்ப்பாணம் வரைக்கும் எல்லா இடங்களுக்கும் வந்து கைதிகள் பிரித்து அனுப்பப்பட்டார்கள். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே அதே போன்ற ஒரு நடவடிக்கை இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கிறது. 104 பேர் வேறு சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றப்பட்டுள்ளார்கள். இதுக்கிடையில் நாமல் ராஜபக்ச ஒரு கருத்தொன்று சொல்லியிருக்காரு. என்னென்னு சொன்னால், இலங்கையினுடைய சிறைச்சாலைகள் வந்து தரம் உயர்த்தப்படணும், பாதுகாப்பு வந்து அதிகரிக்கப்படணும், அங்கே வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது, இட நெருக்கடிகள் எல்லாம் இருக்கக்கூடாது என்று சொல்லி கணக்க விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கார். எல்லாத்தையும் வந்து உடனே செய்து எல்லாம் ரெடியாக வையுங்க என்று சொல்லியிருக்கார். ஒரு வசனம் மட்டும் அவர் சொல்லல, ஒருவேளை மனசுக்கு நினைச்சார இன்னும் தெரியல. அது என்னென்னு சொன்னால், நான் வெறாக்கு முதல் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வையுங்கப்பா என்று சொல்லவள மனசுக்கு நினைச்சார இன்னும் தெரியல. ஏன்னு சொன்னால், நாமல் ராஜபக்ச சுற்றியும் எக்கச்சக்கமான வழக்குகள் போய்கொண்டு தானே. எனவே இன்றைக்கு இல்லாட்டியும் இன்றைக்காவது ஒரு நாளைக்கு அவரும் போய் ஏதாவது ஒரு சிறைச்சாலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நான் சொல்லல, ஊடகங்கள் எல்லாம் பொதுவாக சொல்லப்படுது. அதனால நாமல் ராஜபக்ச என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், தயவு செய்து சிறைச்சாலைகள் எல்லாத்தையும் வந்து வடிவெல்லாம் கூட்டி கழுவி வடிவாக வச்சுக்கொள்ளுங்க, சுத்தமாக வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்றை விட்டிருக்கின்றார். நீதியரசர்களுடைய ஓய்வு பெறும் காலம் 2 வருடங்களால் அதிகரிக்கிறதுக்கு அரசாங்கம் முயற்சி செய்து வருகிறது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதற்கு வந்து சட்டத்தரணிகள் சங்கம், எதிர்க்கட்சிகள் மற்ற ஆட்கள் எல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். எனவே அது சம்பந்தமான வாத பிரதிவாதங்கள் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கு. ஆனால் நீதிபதிகளினுடைய அந்த ஓய்வு பெறும் வயதில்லை வந்து அதிகரிக்கப்படுமா இல்லையா என்ற கேள்விக்கு வந்து அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குன்னு சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னால், ஆரம்பத்தில் அமைச்சரவை வந்து அங்கீகாரம் வழங்கிட்டது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், சட்டமா அதிபரும் அங்கீகாரம் வழங்கி இருக்கின்றார். எனவே சட்டமா அதிபருடைய அனுமதியை தொடர்ந்து அடுத்த கட்டமாக இது வர்த்தமானியில் வரப்போகுது. அதுக்கு பிறகு வந்து பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு வரப்போகுது. பாராளுமன்றத்தில் வந்து அனல் பறக்கிற விவாதம் நடக்கும், அது உண்மைதான். ஆனாலும் நிறைவேற்றப்படும். ஏன்னு சொன்னால், என்பிபிட்ட வந்து 159 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே இது நிறைவேற்றப்பட போகுது. இனி வந்து நீதிபதிகள் வந்து ஓய்வு பெறுகின்ற வயதெல்லை வந்து இதை நிறைவேற்றப்பட்ட பிறகு 2 வருடங்களால் வந்து அதிகரிக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுகள் இருக்குது தானே, நீதவான் நீதிமன்ற நீதிபதிகள், அவையில் வந்து இனி ஓய்வு பெற வயது வந்து 62 இருக்கும். அதே போல மேல் நீதிமன்றம் ஹைகோர்ட், அந்த நீதிபதிகள் வந்து 63 வயசு. அப்பீல் கோர்ட் மேன்முறையீட்டு நீதிமன்றம், அந்த நீதிபதிகள் வந்து 65 வயதில் தான் ஓய்வு பெற முடியும். அதே போல உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் வந்து 67 வயதில் தான் ஓய்வு பெற முடியும். எனவே இலங்கையில் வந்து இனிமேலும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் வந்து 67 வயசு வரைக்கும் அவர்கள் வேலை செய்யணும். என்ன பிரச்சனை சொன்னால், சுப்ரீம் கோர்ட்டில் கணக்க முக்கியமான கேஸுகள் எல்லாம் பெண்டிங்கில் கிடக்குது. அப்போ அதை வழக்குகளை விசாரித்து சும்மாவே ஒரு வழக்கு கிடந்து இழுவட்டு கனகாலம் செல்லும் விசாரித்து முடிக்கிறதுக்கு. அப்போ ஒரு நீதிபதி வந்து விசாரித்து கொண்டு வர்றதுக்குள்ள திடீரென்று அவர் ஓய்வு பெற்று போனால் அப்புறம் அடுத்த நீதிபதி வந்து விசாரித்து அது வந்து கஷ்டம் தானே. எனவே சில பல தீர்ப்புகளை வந்து விரைவாக கொடுப்பதற்காகவும் தைரியமான தீர்ப்புகளை, துணிச்சலான தீர்ப்புகளை வழங்குவதற்காகவுமே இந்த முடிவை அரசாங்கம் எடுக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த சட்ட திருத்தம் வந்து மிக விரைவில் நிறைவேறும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அஸ்வசும கொடுப்பனவிற்குத்தானே அதில் வந்து மோசடி செய்து அதில் வந்து காசை சுருட்டிய 2 பெண் உத்தியோகத்தர்கள் வந்து அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் ஹட்டன் போலீசாரினால். இவர்கள் 2 பேரும் நோவூட் பிரதேச சபையில் பணிபுரிகின்ற 2 பெண் உத்தியோகத்தர்கள். 30 வயசும் 33 வயசும் உடைய 2 பெண் உத்தியோகத்தர்கள் நேற்று வந்து அவியல் நீதிமன்றத்தில் வந்து முற்படுத்தப்பட்டவே. நேற்று காலமாக வந்து ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் வந்து ஒரு சிறப்பு அமர்வு, நேற்று ஞாயிற்றுக்கிழமை தானே இருந்தாலும் ஒரு சிறப்பு அமர்வில் வந்து அவர்கள் முற்படுத்த பட்டார்கள். அப்ப நீதிபதி வந்து சொல்லியிருக்கார், இந்த மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் அவர்களை வந்து விளக்கமறியல்ல வைக்க சொல்லி. எனவே 4ஆம் தேதி அவர்கள் மறுபடியும் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளார்கள்.
ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு மஹிந்த ராஜபக்சவே காரணம் என்று சொல்லி ஒரு சுவரில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த படத்தில். இந்த படம் எங்கே எடுக்கப்பட்டன்னு சொன்னால் மகர சிறைச்சாலைக்கு உள்ள. இப்போ சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகள் வந்து சுவர் முழுக்க நிறைய வசனங்கள் எழுதுறது தானே. அப்போ ஒவ்வொருத்தரும் ஏதோ இதெல்லாம் எழுதுவினோம். சில பேர் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், அம்மா அப்பான்ற பேர்கள் இந்த மாதிரி எழுதுறது, ஏதாவது வசனங்கள் எழுதுறது வைங்களேன். ஆனால் யாரோ ஒரு புண்ணியவான் இதை வந்து எழுதிக்கார், ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு மஹிந்த ராஜபக்ச தான் காரணம் என்று சொல்லி. இப்போ எழுதின ஆள் யாருன்னு பார்க்கணும். அதை பார்த்து ஏன் அதை எழுதினார், அவருக்கு ஏதாவது தெரியுமா, சும்மா எழுதினாரா கோவத்தில், இல்லை உண்மையிலே ஏதாவது காரணங்கள் இருக்கான்னு சொல்லி பார்க்கத்தானே வேணும். எனவே இதை எழுதின அந்த கைதி யார் என்று சொல்லி இப்போ விசாரிக்க வேண்டியிருக்குது. யாருக்கு தெரியும், அவர்கிட்ட இருந்து கூட ஏதாவது ஒரு சின்ன ஒரு துப்பு கிடைக்கலாம், ஒரு சின்ன ஒரு தகவல் கிடைக்கலாம். அது வந்து பெரிய பெரிய வழக்குகளுக்கு வந்து சில பயன்படலாம், தெரியாதானே. எனவே அது சம்பந்தமாகவும் விசாரணைகள் இடம்பெறும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இருந்தாலும் இது ஒரு சுவாரஸ்யமான வசனம் என்று சொல்லி இப்பொழுது சமூக வலைத்தளங்களை வந்து வேகமாக பரவி கொண்டு வருகிறது. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இது ஒரு சாதாரண கருத்தோவியம் தான். அதில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு பாருங்க. ஒரு தூக்கு கயிறு ஒன்று தொங்கிக் கொண்டு இருக்குது. அங்கால 2 பேர், ஆரோ 2 பேர் சரியா கதைக்கினம். அடுத்தது யார் என்று சொல்லி கதைக்கினம். இதில் வந்து கதைக்கிறார்கள் யார், அவர்களுடைய உருவம் என்னென்னு தெரியாது. அவருக்கு வசனம் மட்டும் காதில் கேட்குற மாதிரி இதை வரையப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தூக்கு கயிறு ஏன் போடப்பட்டிருக்கிறது, இலங்கையில் வந்து தூக்கு தண்டனை வந்து நிறைவேற்றப்படுறதில்லை. அப்போ என்ன அர்த்தத்தில் இது வரையப்பட்டிருக்கலாம்? ஒருவேளை நாட்டில் நடக்கிற ஒரு சில சம்பவங்களை வந்து நாங்கள் தூக்கு தண்டனை என்று எடுத்துக்கொள்ளணும் என்று சொல்லி அப்படி சொல்ல வருகிறார்களா? அல்லது இந்த பாதாள உலக குழுக்களினுடைய இந்த பிரச்சனையா, அல்லது இந்த தங்களுடைய உயிரை வந்து தாங்களே மாய்க்கினம் தானே கொஞ்சம் பேர், சாட்சியங்கள் எல்லாம், முக்கியமான ஆட்கள் எல்லாம், அவர்களை பற்றின ஒரு கருத்தோவியமாக தெரியல. இது வந்து தினகரன் பத்திரிகையில் வந்த, இன்றைக்கு திங்கட்கிழமை வெளிவந்திருக்கக்கூடிய தினகரன் பத்திரிகையில் வந்த இந்த ஒரு கருத்தோவியம். எனவே இந்த கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.